சொல்யூஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தலையில் கல்லை போட்டு ரிக்ஷா தொழிலாளி கொலை, மர்ம நபருக்கு போலீஸ் வலைவீச்சு. கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரிக்கை, நகராட்சி வாரிசுதாரர்கள் போராட்டம். 100 நாள் வேலை வழங்க கோரிக்கை, வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள் போராட்டம். சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முதலமைச்சர் ரங்கசாமி தயாராக வேண்டும், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். தலையில் கல்லை போட்டு ரிக்ஷா தொழிலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை செஞ்சி சாலை புசிவீதி சந்திப்பில் உள்ள நடைபாதையில் இன்று காலை 70 வயதுடைய முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் சுயநினைவின்றி இருந்ததாக அப்பகுதி மக்கள் பெரியகடை காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்தனர். இதனையடுத்து ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்போது அவர்கள் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னைபுரத்தை சேர்ந்த முருகன் என்ற ரிக்ஷா ஓட்டுநர் என்பது தெரிய வந்தது. குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்து வந்த முருகன் க்ளூனி பள்ளி அருகே நடைபாதையில் வசித்து வந்துள்ளார். கடந்த சில மாதங்களாக அவர் செஞ்சி சாலை நடைபாதையில் தங்கி ரிக்ஷா ஓட்டி வந்துள்ளார். வயது முதுவை காரணமாக சில நாட்களாக பிச்சை எடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் மர்ம நபர்கள் சிலர் முருகன் தலையில் கான்கிரீட் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கொலையாளியை தேடி வருகின்றனர். குடிபோதையில் கொலை நடைபெற்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளியை தேடி வருகின்றனர். கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று நகராட்சி வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணியாற்றி பணியின் போது உயிரிழந்தோர் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனந்த கணபதி, கலியபெருமாள், வேளாங்கண்ணிதாசன் ஆகியோர் தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க தலைவர் சத்யனன், செயலாளர் பிரபு, நிர்வாகிகள் கலைவாணி, கவிதா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் அடுத்த கட்டமாக வருகின்ற 10ஆம் தேதி உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும், 17ஆம் தேதி தலைமை செயலகம் முன்பு தர்ணா போராட்டமும் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளனர். 100 நாள் வேலை வழங்க கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மணவெளி தொகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை செய்யும் ஆண் பெண் தொழிலாளர்கள் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் திரண்டனர். தவளுக்குப்பம், மணவெளி, ஓடைவெளி, நல்லவாடு, ஆண்டியர்பாளையம், அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம், நோனாங்குப்பம் ஆகிய பஞ்சாயத்துகளில் இந்த ஆண்டு தேர்தல் முடிந்தும் இதுவரை வேலை தொடங்காததை கண்டித்தும் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அவர்கள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என்று உயரதிகாரிகளை சந்தித்து அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வேலை தொடங்காவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களை நடத்தப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முதலமைச்சர் ரங்கசாமி தயாராக இருக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் ஆளும் அரசு உள்கட்சி பூசலால் அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்துள்ளதாகவும், ஆளும் கட்சியில் ஏற்பட்டுள்ள கோஷ்டி பூசலால் சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த கோஷ்டி பூசலை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் முயல்வதாக குறிப்பிட்ட அவர், சட்டமன்ற தேர்தலை விரைவில் சந்திக்க முதலமைச்சர் ரங்கசாமி தயாராக இருக்க வேண்டும் என்றார். இதற்கு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 9 பேரையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றார். இல்லை என்றால் குறுக்கு வழியில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர முயற்சிக்கும் என குறிப்பிட்ட அவர், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா தலைவர்களை சந்தித்திருப்பது கட்சி தாவல் சட்டம் பாயுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளதாகவும், ஏற்கனவே ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடத்திய திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை மக்கள் வீட்டிற்கு அனுப்பி அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பாஜக ஆகியோருக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கினார்கள் என்றும் குறிப்பிட்டார். மக்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் செயல்பாடு அரசிடம் இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர், மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி இருந்த போதும், மாநிலத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி இருந்த போதும் மத்திய அரசால் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கூட தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதாகவும், இந்நிலையில் இந்த சட்டமன்றம் கூட உள்ள சூழலில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆளும் அரசு முழுமையாக நடத்த முடியுமா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
புதுச்சேரி சாரம் பாலாஜி நகர் மெயின் ரோட்டில் புதிய மின்மாற்றியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் இயக்கி வைத்தார். புதுச்சேரி சாரம் பாலாஜி நகர் மெயின் ரோட்டில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதனை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றதா. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மின்மாற்றியை இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் திலகராஜ், பகுதி இளநிலை பொறியாளர் அச்சுதானந்தம் மற்றும் ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பு சுமார் 25 லட்சம் ரூபாய் ஆகும். இந்நிகழ்ச்சியில் பாஜக முக்கிய பிரமுகர் பாலன் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். நாளைக்கு எம்எல்ஏக்கு பர்த்டே நாளைக்கு அட்வான்ஸாக வாட்ச் பண்ணுறோம். நல்ல வேலை வந்துட்டாரு. ஏன் இதுதான் வரதா இருந்தது இல்லை இன்னைக்கு தானேங்க போகிறோம். நான் டெல்லியிலேருந்து இதுக்காக தான் வந்தேன். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா நான் அங்கேயே லேண்ட் ஆகி அப்படியே வச்சு எவ்வளோ நாள் பிரச்சனை இல்லை சொன்னார். நான் வந்துட்டு அப்படியே போகிறேன். நைட்டு 12:45 லேண்ட் ஆச்சு. அங்கே 3 மணிக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் காந்தி சிலைக்கு எதிரே நகராட்சி சார்பில் நடைபாதை வியாபாரிகளுக்கு பீச் ஃபுட் கோர்ட், டாய் ஷாப்ஸ் என்ற பெயரில் கடைகள் ஒதுக்கி தரப்பட்டுள்ளதா. இந்த கடைகளுக்கு தனி நுழைவு வாயில் உள்ளதா. இந்த கடைகளின் தொடக்கத்தில் உள்ள கடைக்காரர்கள் ஒதுக்கப்பட்ட இடத்தை விட கூடுதலான இடத்தை ஆக்கிரமித்துள்ளனர். மின்துறையின் உபகரணங்கள் அங்கு உள்ளதால் தீப்பிடிக்கும் அபாயம் உள்ளதா. எனவே ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று மற்ற கடைக்காரர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக நகராட்சி காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டிருந்ததா. இந்நிலையில் இன்று கடையின் நுழைவாயில் கேட்டை பூட்டு போட்டு தரையில் அமர்ந்து அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விபத்து ஏற்படுத்தும் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். அவர்களிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். கூட்டுறவு கல்லூரியின் மாணவர் சேர்க்கை கையேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுவை கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2 ஆண்டு பிஎட் பட்டப்படிப்பு நடத்தப்பட்டு வருகிறதா. நடப்பு கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளதா. இதற்கான விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா. விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை தேவையான நகல் சான்றிதழ்களுடன் தபால் மூலமாகவோ நேரிலோ சமர்ப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதா. இந்நிலையில் பிஎட் படிப்பு சேர்க்கைக்கான கல்வி தகுதி, கட்டண விவரம் அடங்கிய கல்லூரி கையேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் உள்ள தனது அலுவலகத்தில் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் கல்லூரி மேலாண் இயக்குனர் மாறன், நிர்வாகி சாரங்கபாணி, பொறுப்பு முதல்வர் தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீட்டை அரசியலாக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கேட்டுக்கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தற்போது 5 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் தமிழக அரசு நிர்வாகத்தின் முழுமையான செயலிழந்த தன்மையை காட்டுவதாகவும், ஓராண்டிற்கு முன்பே விழுப்புரம் மாவட்டத்தில் இதேபோல சம்பவம் நடந்தபோதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றார். கள்ளச்சாராயத்தை ஒடுக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், உள்துறை பொறுப்பு வகிக்கும் தமிழக முதலமைச்சரின் தார்மீக பொறுப்பு. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை, மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் கேட்டும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை என்றார். அரசு ஆதரவுடன் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மார்க்கில் அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்பதால் குறைந்த விலைக்கு விற்கப்படும் கள்ளச்சாராயத்தை மக்கள் நாடி வருவதால் இந்த உயிரிழப்புகள் நேர்வதாக குறிப்பிட்டார். கள்ளச்சாராயம் மற்றும் போதை ஒழிப்பிற்கு மத்திய அரசின் உதவியுடன் தமிழக அரசு நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்க வேண்டும் என்றார். அதை விடுத்து அடுத்த மாநில அரசுகள் மீது, அண்டை மாநிலம் மீதும் புகார் கூறி தப்பித்துக் கொள்ளக்கூடாது என குறிப்பிட்டார். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவது மட்டும் போதாது, அவர்களது குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பும் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நீட் குறித்து நடிகர் விஜய் கருத்திற்கு தமிழக அரசும், நீட்டிற்கு எதிராக போராடுபவர்களும் நீட் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும், இளைஞர்களின் வாழ்க்கையில் விளையாட வேண்டாம் என்றும் சுதாகர் ரெட்டி கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று காங்கிரசார் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தலைமையிலான கட்சி நிர்வாகிகள் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொதுமக்களுக்கு அரிசி வழங்க வேண்டும், மதுபான கடைகளின் நேரத்தை குறைத்து நடைமுறைப்படுத்த வேண்டும், நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி அதனை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும், மின்துறை தனியார் மயமாக்க கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கைகள் தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என்று உறுதியளித்தார். காரைக்கால் திருப்பட்டினத்தில் கொலை செய்யப்பட்ட சிறுவனின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிவாரணத் தொகையை வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த சிங்காரவேலின் மகன் சந்தோஷ் 12 வயதான இவர் படுகொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரது பெற்றோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அவரது குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து அமைச்சர் திருமுருகனின் பரிந்துரையின் பேரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் கருணை தொகை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் கருணை தொகையை தனது அலுவலகத்தில் அமைச்சர் துரைமுருகன் முன்னிலையில் வழங்கினார். அப்போது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புனித அந்தோணியார் ஆலய கொடியேற்றும் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை குருசுக்குப்பம் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ புனித அந்தோணியார் திருக்கோவில் அமைந்துள்ளதா. இந்த ஆலயத்தின் பெருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆலய பங்கு தந்தை அந்தோணிசாமி தலைமையில் ஆண்டு பெருவிழாவையொட்டி கோயில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றதா. முன்னதாக பூஜை செய்த வேளாங்கண்ணி மாதா படம் பொறிக்கப்பட்ட திருக்கொடியானது வீதி உலாவாக ஆலயம் நோக்கி சென்றதா. பின்பு பங்கு தந்தை அந்தோணிசாமி தலைமையில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றதா. தொடர்ந்து இரு வேளைகளும் திருப்பலி மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற உள்ளதா. வரும் 7ஆம் தேதி அந்தோணியார் தேர்பவனி நடைபெற உள்ளதா. இதில் கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்யுமாறு ஆலய நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் செய்து வருகின்றனர். குடிபோதையில் நண்பரை கொலை செய்தவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புதுவை வில்லியனூர் கணுவாப்பேட்டையை சேர்ந்தவர் ராம்குமார். இவரும் உத்தரவாகினிப்பேட்டையை சேர்ந்த கூலி தொழிலாளியான முல்லைவளவன் என்பவரும் நண்பர்கள். கடந்த 2020ஆம் ஆண்டு வில்லியனூர் திருக்காஞ்சி சாலையில் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாராயம் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதா. இதில் ஆத்திரமடைந்த முல்லைவளவன் அருகில் இருந்த கல்லை எடுத்து ராஜ்குமார் தலையில் போட்டு கொலை செய்தார். இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து முல்லைவளவனை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசேகரன் முன்னிலையில் நடைபெற்று வந்ததா. இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டதா. இதில் குற்றவாளி முல்லைவளவனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அபராத தொகையை கட்ட தவறினால் கூடுதலாக 3 மாதம் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ரவீந்திரன் வாதாடினார். அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பார்வையிட்டார். புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் கால்நடை மருத்துவமனையில் பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. 58,000 மதிப்பில் மொத்தம் 3,48,000 மதிப்பிலான தானியங்கி கறவை இயந்திரத்தினை 6 பேருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். நிகழ்ச்சியில் 50% மானியத்தில் 13 பேருக்கு 25,000 ரூபாய் மதிப்பில் கறவை மாடுகள் வழங்கப்பட்டன. 50% மானியத்தில் 16,000 மதிப்பீட்டில் ஒரு பயனாளிக்கு 6 ஆடுகள் வழங்கப்பட்டதா. இந்த விழாவில் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தில் மலட்டுத்தன்மை நீக்கும் முகாம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இதனிடையே புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பாரதி நகர், சாய்பாபா நகர், துளசிங்கம் நகர், ஸ்ரீராம் நகர், சிவகாமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் கட்டிடங்கள் துறை மூலம் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டார் சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சாலை அமைக்கும் பணியினை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியின் பொழுது பொதுப்பணித்துறை பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுவையில் பல்வேறு கோவில்களில் நேற்று பிரதோஷ வழிபாடு நடைபெற்றதா. புதுச்சேரி கூனிமுடுக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் உள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டதா. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்க சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. மணவேலி திரிவேணி நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றதா. இதில் சுவாமிக்கு பல்வேறு திரவியம் மற்றும் பொருட்களால் அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டதா. தொடர்ந்து தீப ஆராதனை காட்டப்பட்டதா. பிரதோஷ நாயகர் உட்புறப்பாடு வலம் வருதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றதா. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். இதேபோல அரியாங்குப்பம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் 69ஆம் ஆண்டு செடல் மகோற்சவ விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து திங்கட்கிழமை ஐயனாரப்பன் சுவாமிக்கு குதிரை விடுதல் நிகழ்ச்சியும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றதா. முக்கிய நிகழ்வான நேற்று காலை சங்கராபரணி நதியில் இருந்து நீர் திரட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பூங்கரகம் ஜோதிக்கப்பட்டு அழகு குத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து மாலை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் கும்பம் கூட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றதா. சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சேர்மன் ஆனந்தன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு சிறப்பு மலர் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றதா. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாக்கமுடையான்பேட் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி புதுவையில் 20 ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது. புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லம், சாரோன் சிறப்பு பள்ளி, நகர்ப்புற வீடற்றவர் காப்பகம், இயற்கை பாதுகாப்பு மற்றும் மருத்துவ முகாம் என பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறதா. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை பாக்கமுடையான்பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. உழவர்கரை நகராட்சியின் ஆணையர் சுரேஷ் பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன், சுகுணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாக்கமுடையான்பட்டு ஊர் பிரமுகர் செல்வராஜ், விநாயகமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள மூலிகை தோட்டத்தை அனைவரும் பார்வையிட்டனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6700 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 945 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தலையில் கல்லை போட்டு ரிக்ஷா தொழிலாளி கொலை, மர்ம நபருக்கு போலீஸ் வலை வீச்சு. கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரிக்கை, நகராட்சி வாரிசுதாரர்கள் போராட்டம். 100 நாள் வேலை வழங்க கோரிக்கை, வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள் போராட்டம். சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முதலமைச்சர் ரங்கசாமி தயாராக வேண்டும், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.